ஹாய், வெல்கம் டு சனாஸ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான், ரொம்ப ஹெல்த்தியானது. அதுக்கு ஒரு கப்பு போல் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ கோதுமை மாவில் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு எல்லா மாவுலேயும் நல்லா படர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோடனே நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அடை மாவு பதத்துக்கு வர வரையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. டெய்லி நம்ம ஒரே மாதிரி டிஃபன் செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம செஞ்ச மாதிரியும் இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம கோதுமை மாவை கரைச்சி நம்ம கோதுமை தோசை ஊற்றுவோம். ஸோ இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய தாளிப்பு சேர்த்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணி அடை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் கட்டிகள் இல்லாமல் நல்லா கிண்டி இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. இதை க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க 5 மினிட்ஸ். ஸோ அதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த தாளிப்பு என்னங்கிறத இப்போ பார்த்துருவோம் வாங்க. இதுக்கு ஒரு எண்ணெய் நல்லா காஞ்சிரட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம தாளிப்புக்கு சில பொருட்களை ஆட் பண்ண போகிறோம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இது 3மே நல்லா பொரிஞ்சு வரணுங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் ஒரு 4-5 வரமிளகாயும் கருவேப்பிலையும் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக சுடுற அடை தோசை மாவுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக நிறைய பருப்பு வகைகள்லாம் நம்ம ஆட் பண்ணி நம்ம அடை தோசை சுடுவோம். இது கோதுமை மாவில் நம்ம டெய்லியுமே அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அரைச்சிட்ருக்க முடியாது இல்லையா? அதனால கோதுமை மாவு எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அது கூடவே இந்த அடை மாவையும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. ஸோ இது கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு வெங்காயம் தக்காளி மட்டும் ஆட் பண்ணி நான் இப்போதைக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி அந்த அடை எப்படி செய்கிறதையும் நான் கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். நம்மளோட வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வெங்காயத்தை நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாகவே கோதுமை மாவில் உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம இந்த தாளிப்பில் நான் உப்பு ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நல்லா 2 பெரிய தக்காளி பழத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். ஏன்னா நம்ம அடை ஊற்ற போகிறோங்கிறதுனால வேகாமல் இருந்துச்சுன்னா அடை சுட முடியாது. ஸோ நல்லா மசிஞ்சு வெந்து வர அளவுக்கு நீங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சிம்மிலே வச்சு வேக வச்சுருங்க. ஸோ இது நல்லா வெந்து வரட்டும். சிம்மில் வச்சுட்டு இதுக்கு பக்கத்தில் நம்ம இன்னொன்று ரெடி பண்ண போகிறோம். இடிக்கல் எடுத்துக்கோங்க. அந்த இடிக்கல்லில் ஒரு பச்சை மிளகாயை 2ஆக உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு இஞ்சி துண்டு. ஸோ இதை நல்லா இடிக்கல்ல வச்சு இடிக்க போகிறேன். ஒரு அரை பதத்துக்கு இடித்து முடித்ததுக்கப்புறம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ண போகிறேன். இது 3ஐயும் நம்ம இடித்து இது கூடவே ஆட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் வாசனையாகவும் இருக்குங்க. நீங்கள் கோதுமை அடையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க. உங்களுக்கு அந்தளவுக்கு இதில் டேஸ்ட் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நான் இது கூடவே வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த 3ஐயும் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. நல்லா இடித்து வந்ததுக்கப்புறம் இதை அந்த மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா இடித்து வரணும். இடித்தது மிக்சியில் போட்டு அடிச்சிட வேண்டாம். நீங்கள் இடிச்சிங்கனாவே போதும். இடிக்கல்ல வச்சு இடிச்சிங்கனாவே போதும். ஸோ இதை நம்ம அந்த மாவு கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டதுக்கப்புறம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கீரை சேர்க்க போகிறோம். முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனல் தான். முருங்கைக்கீரை இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் முருங்கைக்கீரை அப்படிங்கிறது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கீரையும் குழந்தைங்களுக்கு சேர்த்து கொடுத்த மாதிரி நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் முருங்கைக்கீரையை ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம தாளிப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடியே இந்த முருங்கைக்கீரையை அந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இந்த பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு. ஸோ இது கூட நான் தாளிப்பு அதை நல்லா ஆற வச்சுட்டு இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு சூப்பராக வாசமாக இருக்கும். ஸோ நல்லா தோசைக்கல்லை காய வச்சாச்சு. காய வச்சுட்டு நீங்கள் நல்லா எண்ணெய் தடவி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நான் ஒரு கரண்டி அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. அடை மாவை எடுத்து தோசை பதத்துக்கு நம்ம சுற்றி நைஸாக எடுக்க முடியாது. அதனால நல்லா நீங்கள் பரப்பி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த மாவு தடிமன் தேவையோ அந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. எவ்வளோ பரப்ப முடியுமோ அந்தளவுக்கு பரப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை சுற்றி நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு சிம்மில், ரொம்ப நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம்னா கரிஞ்சு போயிடும். ஸோ சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா வேக விடுங்க. மொறுன்னு இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம நார்மல் அடையை விட இந்த அடை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாதுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் மூடி வச்சுருந்தேன். மேலே நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இதை அப்படியே திருப்பி போட போகிறோம். திருப்பி போட்டுருங்க.
இது கூடவே ஒன்றுமே இல்லைங்க. நம்ம நார்மல் வெஜிடபிள்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம அந்த வதக்கி விட்றதோடையே நம்ம கேரட்டை நல்லா துருவி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டை துருவி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு என்ன பிடிக்குதோ எல்லா வெஜிடபிள்ஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு அடை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இது மாதிரி புதுவிதமான ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ், குழம்பு வகைகள் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.